தனி சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. அந்த உத்தரவின்படி ஒரு மாநிலத்தில் நடைபெற சட்டப்பேரவை பொது தேர்தலில் ஒரு கட்சி குறைந்தபட்சம் அந்த மாநிலத்தில் உள்ள எம்எல்ஏ எண்ணிக்கை தொகுதிக்கான எண்ணிக்கையில் 5% போட்டியிட வேண்டும். அப்படி போட்டியிட்டால் மட்டும்தான் அந்த கட்சிக்கு தனி சின்னம் ஒதுக்கப்படும். இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. இந்த 234 தொகுதியில் 5% அப்படின்றது 12 தொகுதிகள். இந்த 12 தொகுதியில் ஒரு கட்சி போட்டியிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு பொதுவான சின்னம் கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ மக்கள் நீதி மையம் இருக்கு. 2021 தேர்தலில் கமலோட மக்கள் நீதி மையம் 234 தொகுதியிலும் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டிட்டாங்க. அவங்க தனித்து போட்டிட்டாங்க. அதனால அவங்களுக்கு டார்ச் லைட் சின்னம் கிடைச்சது. ஆனால் இப்போ திமுக கூட்டணியில் இருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு திமுக கூட்டணியில் 12 தொகுதிகள் கிடைத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த டார்ச் லைட் சின்னம் கிடைக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு பொதுவான சின்னம் கிடைக்காது. அவங்களுக்கு ஒரு வேட்பாளருக்கும் ஒரு சின்னம் கிடைக்கும். ஒருவேளை அதனால தான் கமல் திமுக கூட்டணியில் 15 தொகுதிக்கான விருப்ப லிஸ்ட்டை கொடுத்துருக்காரு. இந்த 15 தொகுதி எங்களுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி, இதுலேருந்து எங்களுக்கு சீட்டு ஒதுக்கி கொடுங்கன்ட்டு. அதே போல் அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா திரு ஜி.கே. வாசன் இருக்காரு. அவரோட தமுகவுக்கு ஒருவேளை பொதுவான சின்னம் சைக்கிள் சின்னம் வேணும் அப்படின்னா அவங்க 12 தொகுதியில் நிற்கணும். அப்படி 12 தொகுதியில் நின்றால் மட்டும்தான் அவங்களுக்கு சைக்கிள் சின்னம் கிடைக்கும். ஏன்னா சைக்கிள் சின்னம் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சியோட சின்னமாக இருக்குது. அங்கே அது அவங்களுக்கு பொதுவான சின்னம். கடந்த பார்லமெண்ட் தேர்தலில் யூபியில் சமாஜ்வாடிக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டதுனால தான் ஜி.கே. வாசன் இங்கே 2 தொகுதியில் போட்டிட்டார். அந்த 2 தொகுதியிலையும் அவங்களுக்கு சைக்கிள் சின்னம் கிடைக்கல. அவங்களுக்கு ஆட்டோ சின்னம் ஒதுக்கப்பட்டது. அவங்களோட வேட்பாளர் அந்த ஆட்டோ சின்னத்தை தான் போட்டிட்டாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தனி சின்னம் வேணும், எங்களுக்கு பொதுவான ஒரு சின்னம் வேணும், நாங்கள் ஒரு 20 இடத்துல போட்டிடுறோம், ஒரு 15 இடத்துல போட்டிடுறோம், எங்களுக்கு எங்கள் வேட்பாளருக்கு மொத்தமாக ஒரு தனி சின்னம் வேணும், பொதுவான சின்னம் அப்படின்னு கேட்டால் அவங்க குறைந்தபட்சம் 12 தொகுதியில் போட்டியிட வேண்டும். 5% தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதிகளை 5% போட்டியிட வேண்டும். அப்படி போட்டிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படும். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 15 கட்சிகள் இருக்கு, சின்ன சின்ன கட்சிகள். அவங்க 234 தொகுதியிலையும் நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்து தனி சின்னம் வாங்கி வச்சிருக்காங்க. 15 பேரும் தனியாக ஒரு சின்னம் வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க குறைஞ்சபட்சம் அந்த 12 தொகுதியில் போட்டிட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சின்னம் கிடைக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு அந்த சின்னம் கேன்சல் பண்ணப்படும். அந்த சின்னம் வேற யாருக்காவது கிடைக்கும். அதே போல திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுகலாம் தனியாக போட்டிடுவோம், தனி சின்னத்தில் போட்டிடுவோம் சொல்லிருக்காங்க. அப்போ அவங்க திமுக கூட்டணியில் குறைஞ்சபட்சம் 12 தொகுதி வாங்கணும். 12 தொகுதி வாங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு பொதுவான சின்னம் கிடைக்கும். இல்லைன்னா அவங்களும் பொதுவான சின்னத்தில் போட்டியிட முடியாது. இப்போ பெரிய கட்சிகளுக்கு இந்த பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் பெரிய கட்சிகளாக இருக்கிற அதிமுகவுக்கு இரட்டை இலை, திமுகவுக்கு உதயசூரியன், பாஜகவுக்கு தாமரை, காங்கிரஸுக்கு கை சின்னம், அதே போல் 2 கம்யூனிஸ்டுகள் இருக்கு. இதுவெல்லாம் பொதுவான சின்னத்துக்கு போடுவாங்க. அதே போல் தாவைக்கா சார்பாக அவங்களுக்கு விசேஷ சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல அவங்க அனைத்து தொகுதியிலும் தனியாக போட்டிடுறாங்களா, அவங்களுக்கும் பொதுவான சின்னம் கிடைச்சிடும்.